எனக்கு தெரிஞ்சு 75% விஜய் அங்கே போகிறது உறுதி. ஓகே, என்டிஏக்குள் விஜய் போவது உறுதி. 25% ஏதாவது இவருக்கு குழப்பி ஏதாவது பேக் அடிச்சா உண்டு. அப்படி பேக் அடிச்சாருன்னா விஜய்க்கு இதோட சான்ஸ் முடிஞ்சிடும். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மக்கள் யாத்திரை செல்லும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் சென்னை மின்ட் மணிக்கூண்டு பகுதியில் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அலைக்கடலாய் திரண்டு வாரீர். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தலைமை ஏடிஎம்கே, செகண்ட் இது தாவேகா, தேர்டு பிஜேபி, அப்புறம் பாமக, தேமுதிக. இந்த ஆர்டர், இந்த அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, ஓகே, நம்ம இந்த கூட்டணியோட போகிறது தான் பெட்டர், ஏன்னா டிஎம்கே வீழ்றது தான் முதல் லட்சியம் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, அநேகமாக முடிந்து விடலாம். நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன சார் நடந்திருக்கு, விரிவாக சொல்லுங்கள் சார். நேற்று இவர்களுக்கு பின்னடைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த அரசியல்வாதிகள் இங்கே லோக்கலில் பேசிட்டு அது மாதிரி ஆர்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் விஜய் இங்கே வரவே இல்லைங்க, அவர் இங்கே எட்டி கூட பார்க்கலங்க, எந்த நிவாரணமும் கொடுக்கலங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம்ட்டாங்க. இதெல்லாம் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காருங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ இந்த விவகாரங்கள் முழுவதுமே உடற்கூறு ஆய்வு கேட்குறாங்க. எப்படி ஒரு நைட்டுக்குள்ளே 2 ஹவருக்குள்ளே 41 எப்படி பண்ணீங்க அப்படின்னா வில்சன் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. அந்த கேள்விகள்லாம் கடுமையாக தடுமாறிட்டார். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுறேன், அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறேன்னு, ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகே, ஆர்டர் ரிசர்வ்டுன்ட்டாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேகா எங்கேயுமே மனு தாக்கல் பண்ணல. ஆமாம், மதுரையிலையும் பண்ணல, சென்னையிலையும் பண்ணல, பண்ணல. ஆனால் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் நடக்குது. புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், அதில் தான் கொஞ்சம் ராகவாச்சாரி கரெக்டாக வாதாடுறாரு. ஜட்ஜஸ் உடைய ரியாக்ஷனு மற்ற இதெல்லாம் பார்க்கும் பொழுது அநேகமாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இல்லைன்னா சிபிஐ விசாரணை. ஏன்னா இது போகிறது எல்லாமே கிட்டத்தட்ட இவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சீனியர் கவுன்சில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததில் அதிமுகவுடைய ரோல் இருக்குங்கிறாங்களே, உண்மையாக? கண்டிப்பாக இருக்கிறது. கோபால் சுப்ரமணியம்லாம் அதிமுக தரப்பில் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, சிபிஐ விசாரணை இவங்களே கேட்கணும், மதுரை கிளையில் கேட்டிருக்கணும். ஆமாம், இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா அங்கே போயிருக்கணும். இது எதுவுமே பண்ணலை. யார் இது ஏற்பாடு பண்ணுறாங்க? ஏடிஎம்கே மட்டும் கூட இல்லைன்னா பல விஷயங்கள் இவருக்கு கஷ்டப்படுவாங்க. இவருக்கு கரூரில் இப்போ வரைக்கும் இடம் கிடைக்கல போல. அது விஜயபாஸ்கர் தான் அதை ஏற்பாடு பண்ணுறாங்க, மண்டபம் வந்ததுலாம். ஓகே, ஸோ களத்துலையும் சரி டெல்லியிலையும் சரி விஜய் தரப்புக்கு முழு ஆதரவாக அதிமுக நிற்கிறாங்க. அதிமுக நிற்கிது. எதுக்கு சார் அனுமதி கேட்கணும்? அனிதா வீட்டுக்கு போய் பார்த்தார், அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவங்க போய் விஜய் பார்த்தார், அதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கல. ஏன் இந்த சம்பவத்துக்கு போய் பர்மிஷன் கேட்கணும்னு அரசியலாகவே இந்த கேள்வி குற்றம் சாட்டப்பட்டவரில் அவர் ஒருத்தராக இருக்காருல்ல. மற்றவங்க போய் பார்க்கறதுக்கும் இவர் அனிதாவை இவங்கள போய் பார்க்கறதுக்கும் இவங்க வந்து அது சம்மந்தம் இல்லை, வெளியில் இருந்தாங்க. இதில் விஜயே சம்மந்தப்பட்டிருக்காரு. 41 பேர் உயிரிழப்பு, அவர் கட்சியை சேர்ந்தோம். ஆமாம், நாளைக்கு விஜய் யார்ட்டையும் கேட்காம போகிறாருன்னு வச்சு அந்த உறவினர்கள் போர்வையில் யாராவது விஜய் தாக்கிட்டா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தான் யார் பொறுப்பேற்று? ஓகே, அதனால பர்மிஷன் கேட்குறாங்க. ஓகே, அப்போ பர்மிஷன்னா போலீஸ் தலையில் அது விழுந்துடும். இந்த சட்டப்பிரிவு வந்து கொஞ்சம் கஷ்டமான சட்டப்பிரிவு. கரூர் எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் வழக்கு நடந்துச்சுன்னா நீதிமன்றம் குவாஷ்லாம் பண்ணாது. கொஞ்சம் கடினமான பிரிவு. 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை கிடைக்கும். அதனால் இந்த வழக்கை ஒழுங்காக நடத்துகிற வேலையை இவங்க பண்ணணும். ஓகே, இவர்கள் தனியாக இதே மாதிரி நின்றுக்கிட்டு எல்லாம் நடத்துனாங்கன்னா அவங்கள முடிச்சு விட்ருவாங்க. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். மகிழ்ச்சி சார். நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 3 வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பு ஆஜராகியிருந்தாங்க. அரசு தரப்புக்கு ஒரு பாதகமாக போய் முடிஞ்சிருக்கு. குறிப்பாக விஜய் வழக்கில் இருந்து உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். விஜய் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வழக்கு. தாவேக தரப்பு அதிகாரப்பூர்வமாக போன வழக்கில் அவங்க சிபிஐ விசாரணை கேட்கல, ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய ஒரு குழு வந்து விசாரிக்கணுங்கிற ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதே போல் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு இந்த எஸ்ஐடி மேலே நம்பிக்கை கிடையாது, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு வழக்காக ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஜய் வந்து கரூரை விட்டு வெளியேற சொன்னதே போலீஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க தாவேக தரப்பு. அரசை நோக்கி மிக கடுமையான விமர்சனங்களையும் வச்சுருக்காங்க. குறிப்பாக
தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் மீது மிக கடுமையான பார்வையை சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன சார் நடந்திருக்கு, விரிவாக சொல்லுங்க சார். நேற்று இவர்களுக்கு ஒரு பின்னடைவு வாரம், பின்னடைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். கரூர் இன்சிடென்ட் நடந்த பிறகு விஜய் அங்கேருந்து உடனடியாக கிளம்பி எங்கேயுமே பேட்டி கூட கொடுக்காம வீட்டுக்கு வந்துட்டார். அதற்கு பிறகு அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள், தப்பி ஓடிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவில் போச்சு. அதுக்கு பிறகும் இவர் அன்றைக்கி நைட்டு முழுவதுமே அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் தான் எடப்பாடி பழனிசாமி பேட்டிக்கு பிறகு தான் அந்த நிலைமை கொஞ்சம் மாறுது. ஆமாம், கொஞ்சம் அவங்களால மூச்சு விட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அண்ணாமலை மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களுடைய இதனால கொஞ்சம் அவர்கள் ரியலைஸ் ஆனாங்க. ஆனாலும் சமூக வலைதளங்கள்லேருந்து அதிகாரிகள் பேட்டி ப்ளஸ்ஸு இவர்கள் முன்னாள் அமைச்சர் பேட்டி, செந்தில் பாலாஜி பேட்டி, இது எல்லாமே வந்து பெரிய அளவில் அந்த பேட்டிகள் ஒளிபரப்பட்டது. டிவி டிபேட்டு, இது எல்லாமே மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவ் செட் ஆச்சு. இதில் ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க அருணா ஜெகதீஷன் தலைமையில். ஒன்மேன் கமிஷன் போட்டு அது விசாரணை உடனே அவங்க ஆரம்பிச்சுட்டு அப்படி போகிறதெல்லாம் பார்த்தோம். ப்ரெஸ் மீட்டே கொடுத்துட்டாங்க அன்றைக்கி. ஆமாம், அதை ஆரம்பித்த மறுநாள் பார்த்தா அரசு தரப்பில் ஐஏஎஸ் ஆஃபீஸர், வருவாய்த்துறை செயலர் அமுதா, அப்புறம் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் டேவிட்சன், அப்புறம் இன்னொரு ஒரு ஐஏஎஸ் எல்லாரும் உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டிலையும் விஜய் தரப்பு தவறு, அரசு வந்து கரெக்டாக தான் இருந்ததுன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாமே என்னென்னா விஜய் குற்றம் செய்தவர், விஜய் சைடில் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கொண்டு போகிறத பார்த்தோம். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் 2-3 வழக்குகள், அதில் வந்து மதுரை கிளையில் 2 வழக்குகள் ப்ளஸ்ஸு சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் 2 வழக்கு. ஒன்று உமா ஆனந்தன் மதுரையில் போய் பார்த்துக்கோங்க. இன்னொரு வழக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து அது வந்து சம்மந்தமே இல்லை, ஒரு பொதுநல வழக்கு. ஆமாம், தேர்தல் பிரச்சார அந்த விதிமுறைகளை, அதாவது ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு வழக்கு. அதில் விஜய் பற்றிய கமெண்ட்டுகள் வருது. அதை எடுத்து ஃபுல்லாகவே சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் டிஎம்கே சைடில் மற்றவர்கள் போட்டுட்ருக்காங்க. அதுவும் விவாத பொருளாக மாறுது. நீதிமன்றமே சொல்லிடுச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி மாறுது. அப்போ இந்த விவகாரம் இது இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த வழக்கு சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் போக போகிறாங்க, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேகா எங்கேயுமே மனு தாக்கல் பண்ணல. ஆமாம், மதுரையிலையும் பண்ணல, சென்னையிலையும் பண்ணியிருக்கணும், பண்ணல. ஆனால் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் நடக்குது. இது புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார். அதில் தான் கொஞ்சம் ராகவாச்சாரி கரெக்டாக வாதாடுறாரு மதுரையில். ஆமாம், அந்த வாதாடின விஷயத்தை கூட திசை திருப்பி தூக்கி வெளியே போட்டாங்க. அவர் சொன்னது இந்த ஒரு விவகாரம், விபத்து நடந்தது, எல்லோரும் வருந்தத்தக்கது, இதில் ஒரு இன்டென்ஷன்லாம் கிடையாது. விஜய்க்கோ புஷி ஆனந்துக்கோ மற்ற யாருக்குமே கூட்ட ஏற்பாட்டாளருக்கோ ஒரு இன்டென்ஷன் கிடையாது. ஆனாலும் விபத்து நடந்துருச்சு, அதற்கு இந்த பிரிவுகளுக்கு கீழே நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க, 2 பேர் கைதும் பண்ணிட்டீங்க பொறுப்பாளர்னு. அதற்கு பிறகும் மாநில நிர்வாகிகள் மேலே நீங்கள் வழக்கு போகிறது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, இப்படி தான் கேட்குறாரு அவர். திமுக இது மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா? கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே ஒரு விபத்து ஏதாவது சென்னையில் இருக்கிற மாநில நிர்வாகி மேலே போட முடியுமா அப்படின்னு கேட்டது திசை திருப்பி, நாங்களாம் பொறுப்பு இல்லை, கூட்ட ஏற்பாடு அவங்க தான் காரணம், அவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னு புஷி ஆனந்த் தரப்பு சொன்ன மாதிரி வெளியில் கரப்புனாங்க. இதை ரொம்ப பேர் நம்பிட்டாங்க. ஓகே, இந்த வாதத்தெல்லாம். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டில் அது உச்சநீதிமன்றத்தில் எல்லா வழக்குகளும் போகுது. எது, ஒருத்தர் பாதிக்கப்பட்ட இறந்து போன பையனுடைய அப்பா சிபிஐ விசாரணை கேட்டு போகிறாரு. தாவேகா தரப்பில் எஸ்ஐடி வேணாம் அப்படின்னு, ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி நியமிக்குது, ஃபார்ம் பண்ணுறாங்க அஸ்ராகார் தலைமையில், அதை எதிர்த்து போகுது. அப்போ இந்த வழக்கு எல்லாமே நேற்று பட்டியலிடப்பட்டு நேற்று விசாரணைக்கு வருது. ஒரே ஜட்ஜி தான், டபுள் பெஞ்சு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஆமாம், அதில் வந்து எஸ்ஐடி வேணான்னு தாவேகா தரப்பில் அரியமா சுந்தரம், கோபால சுப்பிரமணியம், அவங்களாம் சீனியர் கவுன்சில். ஆமாம், இந்த சைடு அரசு தரப்பில் முகுல் ரோத்தகி, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, ஃபயர் விட்டாங்களே அந்த கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, கூடுதலாக வில்சன். ஆமாம், இந்த மாதிரி எல்லாரும் வாதாடினாங்க. நேற்று 3-4 வழக்குகள், ஒன்று இந்த எஸ்ஐடி சிபிஐ இந்த வழக்குகள், இன்னொன்று இந்த கிட்னி ராக்கெட்டில் எஸ்ஐடி போடுது, திருட்டா முறைகேடாது
கிட்னி திருட்டுன்னு சொல்லலாம், முறைகேடுன்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் SIT. பிரேமானந்த் சின்ஹா ப்ளஸ் வேறு மாவட்டங்களில் இருக்க அதிகாரிகள் அடங்கிய ஒரு டீம் SIT ஃபார்ம் பண்றாங்க. கோர்ட்டு மதுரை போடுதான், மதுரை பெஞ்ச் போடுறாங்க. அதை வந்து இவங்க எடுத்து அங்கேயே கேட்குறாங்க, அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு அதிகாரிகளை மாற்றி கொடுங்க, பக்கத்து மாவட்டத்தில் இருக்க அதிகாரி, நாங்கள் சொல்கிற அதிகாரிகளை போடுங்க. எஃப்ஐஆரே நீங்கள் போடல, அப்புறம் என்ன நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் போட்டதான்றாங்க. அதை எதிர்த்து ஒரு சுப்ரீம் கோர்ட் SIT கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் வழக்கு CBI. ஆமாம், இதுக்கும் வந்து போகிறாங்க. இந்த 3 விவகாரத்தில் SIT கேட்ட வழக்கில் எதுக்கு நீங்கள் ஏன் இந்த மாதிரி வர்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் இங்கே வர்றீங்களே அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. ஓகே, எதுக்கு இவ்வளோ சும்மா ஹைகோர்ட் இதை சேலஞ்ச் பண்ணி எவ்வளோ வழக்கு வர்றீங்கன்னு. ஏன்னா அவ்வளோ வழக்கு வந்து இது அண்ணா நகர் சிறுமி ஆரம்பித்து பல வழக்குகள் இருக்குது. அது கேட்கும் பொழுது இல்லை, இந்த மாதிரி அதிகாரி போட்டிருக்காங்க SIT பிரேமானந்த் சின்ஹா தலைமையில், பக்கத்தில் அதிகாரி இருந்தால் தான் ஒருங்கிணைச்சி டக்குன்னு வேலை நடக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் சொல்லாத, அந்த ஒருங்கிணைப்பு இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து அவங்க போட்டது கரெக்டாக, அதெல்லாம் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு அதை தள்ளுபடி. அது ஒரு பின்னடைவு. ரெண்டாவது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு CBI விசாரணை கூட. சிபிஐ விசாரணை வேணாம், நாங்களே கரெக்டாக இது பண்ணுறோம், சார்ஜ் ஷீட் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து வழக்கு விசாரணையில் அடையாளம் காண இந்த அவர் தம்பி இருக்கார்ல கீனஸ்ஸா, அவரு தான் வழக்கு போட்டிருக்காரு. அதில் நீங்கள் அந்த குற்றவாளிகளை ஒரு அடையாளம் கட்ட தயாராக இருந்தால் ஏன் பண்ணல, அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அந்த மாதிரிலாம், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த விசாரணையே சரியில்லை, கொண்டு போன விதமே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஹைகோர்ட் வந்து CBI விசாரணை உத்தரவிட்டிருக்கு. அதனால் அதில் நாங்கள் தலையிட முடியாது, கரெக்டு தான் போங்கன்ட்டாங்க. அது ஒரு பின்னடைவு. 3வது தாவேக்காவுடையது. அதுக்கு இன்னும் ஆர்டர் போடல, ஆர்டர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று நடந்த ஆர்குமெண்ட்டு, கேட்ட கேள்விகள், இவர்கள் எப்படி தடுமாறி ஒரே நைட்ல வந்து இத்தனை பாடிக்கு வந்து அம்சம் இது அட்டாப்சி பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் கடுமையாக தடுமாறிட்டார். நான் வந்து உங்களுக்கு டீடைல் சப்மிட் பண்ணுறேன், அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறேன்னு, ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகே ஆர்டர் ரிசர்வ்டுன்ட்டாங்க. அதனால் அது கேள்வி மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டாங்க. இவரால் அது பதில் சொல்ல குறிப்பாக விஜய் போனது அங்கே விஜய் அங்கே இல்லாமல் இருந்ததெல்லாம் தவறே கிடையாது, விஜய் வந்து சென்னை வந்தெல்லாம் தவறு கிடையாது, அதை அப்படி சொல்லல இவர்கள். அதுக்கப்புறம் விஜய் இங்கே வரவே இல்லைங்க. யார் இந்த அரசியல்வாதிகள் இங்கே லோக்கலில் பேசிட்டு அது மாதிரி ஆர்குமெண்ட்டு, அவர் இங்கே வரவே இல்லைங்க, அவர் இங்கே எட்டி கூட பார்க்கலங்க, எந்த நிவாரணமும் கொடுக்கலங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம்ட்டாங்க. இதெல்லாம் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காருங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இங்கே SIT கரெக்டாக, CBI விசாரணை வேணும், இந்த மாதிரி விஷயம்தான். ஓகே, அப்போ SIT வேணான்றதுக்கு விஜய் தரப்பில் வாதங்கள் வச்சாங்க. அதில் தான் சொன்னது, இந்த விபத்து இந்த இது நடந்த உடனே அதிகாரிகள் நிர்வாகிகள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி அவர்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் வெளியே வந்து நாங்கள் ஏதோ ஓடி போயிட்ட மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. இந்த SOP மேட்டரில் எங்களை வந்து அவங்க SOP சம்மந்தமாக ஆர்டர் போடாமல் அதில் எங்களை பற்றி கமெண்ட்ஸு, எங்கள் தலைவரை பற்றி இந்த மாதிரி ஓடிட்டார் அது அப்படின்னு கேட்டதெல்லாம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொதுவாக ஒரு வழக்கு ஜூரிஸ்டிக்ஷன் மாற்றி ஏன் எடுத்தீங்க, மதுரையில் போயிட்டு இருக்கு, அதே நேரத்தில் பிரின்சிபல் ஜட்ஜிலையும் ஏன் எடுத்தீங்க, கரூர் ஏன் சென்னை எடுத்தீங்க, ரெண்டாவது ஒரு பெஞ்சு எடுத்துடுச்சுன்னா ஒரு வழக்கை, ஜூரிஸ்டிக்ஷன் கூட பிரச்சனை இல்லை, ஓகே, ஒரு வழக்கை 2 நீதிபதிகள் அமர்வு எடுத்துச்சுன்னா அதுதான் உயர்ந்த அமைப்பு. ஆமாம், அப்போ ஏன் சிங்கிள் ஜட்ஜி எடுத்தார் அப்படின்னு கேட்டு அதுக்கு இவங்க எதுவும் இது பண்ணல, கேட்டுட்டு விட்டுட்டாங்க. அப்போ இங்கே மதுரை அமர்வு 2 பெஞ்சு எடுத்துச்சு SOPயை. இப்போ நீங்கள் இவங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதை தாண்டி எதுவும் சொல்லலை, அதற்கு இவர்கள் சரியான ஒரு பதில் கொடுக்க முடியல. 3வது விஷயம், CBI விசாரணை ஏன் வேணுன்றதுக்கு இவர் நம்ம தாவேகா தரப்பு வழக்கறிஞர் அவர் சொன்னது வந்து, இந்த மாதிரி உள்ள ரவுடிகள் போந்துட்டாங்க, போலீஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிச்சாருன்னு. அதுக்கு வில்சன் தரப்பு இது எதுக்குமே ஆதாரம் இல்லை அப்படின்னு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார். அப்போ இந்த விவகாரங்கள் முழுவதுமே உடற்கூறு ஆய்வு கேட்குறாங்க. எப்படி ஒரு நைட்டுக்குள்ளே 2 ஹவருக்குள்ளே 41 கிட்டத்தட்ட 30 சில்லரை வரல, 39 என்னமோ வரும், எப்படி பண்ணீங்க அப்படின்னா வில்சன் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. ஒன்றும் இல்லை, கூடுதல் டாக்டர் போட்டோம், நாங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணுறோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆர்டர் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று நடந்த விவாதங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கபில் சிபிலோ, முகுல் ரோத்தகியோ,
மனு சிங்வியோ பெருசாக வந்து இதில் இன்சிஸ்ட் பண்ணல. ஜட்ஜஸ் உடைய ரியாக்ஷனு மற்ற இதெல்லாம் பார்க்கும் பொழுது அநேகமாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே. அப்படின்னு எல்லாருமே நான் பேசின பலரும் சொல்கிறாங்க. இது போகிற போக்கு இந்த நேரத்துக்கு நடந்த ஆர்குமெண்ட்லாம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுது. ஓகே. அப்படி ஆனா இல்லைன்னா எந்த ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் நேத்தி போடலையே சார். இடைக்கால நிவாரணம் எதுவும் இடைக்காலமா எந்த ஒரு இதையும் இல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று போட்டிருக்கணும் போடல அப்படின்னா ஆர்டர் தான் போட போகிறாங்க. ஓகே. ஆர்டர் போடுறதுன்னா இப்போ நிறுத்திட்டாங்கல்ல, இப்போ எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பேப்பர் நியூஸு, என்னென்ன செய்திகள் இருக்குது, ஓகே, என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்த வாரம் ஒரு முழுமையாக ஆர்டர் வந்துடும் சொல்ல வரீங்க. ஆர்டர் வந்துடும். ஒன்று எஸ்ஐடி. ஓகே. எஸ்ஐடியை வந்து எஸ்ஐடினா இவங்க சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் ஓகே ஒரு குழு, ஒன் மேன் கமிஷன் மாதிரி. அப்படி இல்லைன்னா சிபிஐ விசாரணை. ஓகே. ஏன்னா இது போகிறது எல்லாமே கிட்டத்தட்ட இவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. விஜய் தரப்புக்கு ஆதரவாக தான் இருக்குன்னு சொல்ல இருக்கிற வரீங்க. மாதிரி இருந்தது. சீனியர் கவுன்சில் தான் வாதாடினாங்க. ஓகே ஓகே. அதனால் ரெண்டு சைட்லேயுமே வலுவான சார் வாதங்கள் இன்னொரு தகவல் வைக்கப்பட்டாங்க. சார், இந்த சீனியர் கவுன்சில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுல அதிமுகவுடைய ரோல் இருக்குங்கிறாங்களே, உண்மையாக? கண்டிப்பாக இருக்கிறது. கோபால் சுப்பிரமணியம்லாம் அதிமுக தரப்பில் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. அதனால் இவர்கள் ஒன்றுமே இல்லை. ம் அந்த அறிவழகன்லேருந்து எல்லாருமே சொல்கிறது ம் ம். இவர்கள் வந்து ஒரு இதுவே இல்லையே, ஒரு லீகலாக டீம் வெயிட்டாக இருக்கும்ல. ஆமாம். இப்போ டிஎம்கே பார்த்தா ஒரு வழக்கு போடுவாங்க, அதில் இல்லாத ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து அதை எப்படி ஸ்ட்ரக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் டிஎம்கே. ஓகே அவர்கள்ட்ட இல்லைனாலும் வழக்கறிஞர் நியமிக்கிறது, அந்த பாயிண்ட்டை கொண்டு போகிறது. ஓகே. நீங்கள் வாதாட முடியாது, ஆனால் இந்த ஆஸ்பெக்டில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஐடியா கொடுக்குறது நிறைய பேர் இருப்பாங்க. யாரையோ கொடுத்து டக்குன்னு அந்த சைடில் போய் அடிப்பாங்க. இதுக்கு செந்தில் பாலாஜி வழக்கு நீங்கள் பார்க்கலாம். ஆமாம். விதவிதமாக கிரவுண்ட்ஸில் போனாங்க, என்னவோ போனாங்க, கைதையை சேலஞ்ச் பண்ணாங்க, ஹேபியஸ் கார்பஸ் போட்டாங்க. அது கைதே கிடையாது, இல்லீகல் அரசு ஹேபியஸ் கார்பஸ் ரொம்ப தப்பும் பண்ணாங்க. ரொம்ப விஷயங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்தரப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு முறியடிச்சாங்க. துஷார் மேத்தாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணார். ராஜு இங்கத்தி இது அவரை தட்டுற அளவுக்குலாம் போனாங்க. அந்த அளவுக்கு விரிவாக வாதம்லாம் நடந்தது. இந்த டேம்பர் பண்ணியிருக்காங்க, அந்த எவிடன்ஸே டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விதவிதமாக கபில் சிப்பில்லேருந்து எல்லோரும் வந்து வாதாடினாங்க. அரியாமா சுந்தரம்லாம் வந்து கடுமையான வாதம்லாம் வச்சார் அந்த செந்தில் பாலாஜி வழக்கில். ஓகே. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வெயிட்டு. அந்த மாதிரி இவர்கள் சைடு நியாயம் இருக்குது, அட்லீஸ்ட்டு நியாயம் இருக்குதோ இல்லையோ வாதாடுறதுக்காவது முன்முயற்சி எடுக்கணும். ஓகே. சிபிஐ விசாரணை இவங்களே கேட்கணும், மதுரை கிளையில் கேட்டிருக்கணும், ஆமாம். இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா அங்கே போயிருக்கணும். இது எதுவுமே பண்ணலை. யார் இது ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு ஏடிஎம்கே மட்டும் கூட இல்லைன்னா பல விஷயங்கள் இவர்கள் கஷ்டப்படுவாங்க. ஓகே. முழுக்க முழுக்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏடிஎம்கே தரப்பு உதவி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இவருக்கு கரூரில் இப்போ வரைக்கும் இடம் கிடைக்கல போல. அது விஜயபாஸ்கர் தான் அதை ஏற்பாடு பண்ணுறாரு மண்டபம் வந்ததுலாம். ஓகே. அதனால் அந்த வகையிலையும் இவர்களுக்கு ஒரு முழு சப்போர்ட்டாக இருக்கிறது களத்துலையும் சரி டெல்லியிலையும் சரி விஜய் தரப்புக்கு முழு ஆதரவாக அதிமுக நிற்கிது. அதனால் வந்து அவர்களுக்கு ஒரு சட்ட ரீதியாக இவர்களுக்கு கிரவுண்டு வெயிட் இல்லை. தெரியுதா? இப்போ நீங்கள் தகுதி இல்லாத ஒருத்தரை பொதுச் செயலாளராக போடுறீங்க, அந்த தகுதி இல்லாதவர் யாரை போடுவா? தகுதி இல்லாதவரை தான் போடுவாங்க. கரெக்டான ஒரு பொதுச் செயலாளர் மற்றவங்கன்னா அந்த வழக்கறிஞர் குழு யார் வெயிட்டு எப்படி இருக்காங்க, அவர்களை கட்சிக்குள்ள இணைக்கிறது. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயலலிதா வழக்கை கர்நாடகாவுக்கு மாற்றி வழக்கு போட்டதே வந்து பொதுச் செயலாளர் அன்பழகன் தானே மாற்றி போட்டார் வழக்கு. அன்பழகன், ஆர்எஸ் பாரதி, இந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சட்டக்குழு வந்து வெயிட்டாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, எதுலேயுமே இல்லைன்ற. இதில் மட்டும் இல்லை, எதுலேயுமே இல்லை. இப்போ பாருங்கள், இவர் சைடு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயை, இன்னொரு சைடு நான் ராஜ்மோகன்லாம் தலைமறைவாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு நேற்று வந்த தகவல், அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தலைமையில இருந்து. என்ன நியாயம் அது? யாராவது பேசினா தானே ஏதாவது ஆகும், டைல்யூட் ஆகும். அப்போ இன்னொன்று, மாவட்ட செயலாளர்கள் வந்து பெரும்பாலும் பேச விட்றதில்ல. மதிய அழகனுக்கு சப்போர்ட் பண்ணோம்ல, ஓரல் சப்போர்ட் ஒன்று பண்ணோம். அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும், டக்குன்னு போய் பணம் ஏதாவது செலவுக்கு கொடுக்கணும், நாங்கள் இருக்கமான்னு சொல்லணும், டெய்லி அவரை பார்க்கணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ கூடுதல் தகவலாக ஒன்று சொல்கிறேன். புஷியானந்து மறுபடியும் ஜாமீன் மனு போட்டிருக்காரு இங்கே மதுரையில், மறுபடியும் போட்டிருக்காரு. அது அநேகமாக கிடைச்சிரும். ஓகே. பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப இவங்க கவர்மெண்ட்டு இன்சிஸ்ட் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணாதான் ஜாமீன் கிடைக்காம போகும்னு சொல்லுவாங்க. அதனால் பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, மதிய அழகுன்னு 2 நாள் கஸ்டடி முடிஞ்சோன்னா அவர் கீழமை நீதிமன்றத்தில், விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் போட்டு அது ரிஜெக்ட் ஆகும். ஓகே. ஹைகோர்ட்டுக்கு வந்தாருன்னா கிடச்சிரும். ஓகே. எப்படியும் அவருக்கு ஒரு
10 நாளைக்குள்ள அவரும் வெளியில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ இது ஒன்று. விஜய் நேற்று வரைக்குமே பர்மிஷன் கேட்கல. டிஜிபிக்கு வந்து மெயில் போட்டதா அதுக்கு ரிப்ளை வந்துருச்சு. ஆனா கரூர் போலீஸ் மாவட்ட எஸ்பியை பார்த்து வாங்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. Okay. இப்போ வரைக்கும் மாவட்ட எஸ்பியை பார்க்கல. என்ன Okay. பிரச்சனைனா இடம் தான் பிரச்சனை. ஓ. அந்த இடம் யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க போல. ஓ. அதனால அதை மீறி பண்ணணும்னா விஜயபாஸ்கர் போன்றவர் ஹெல்ப் பண்ணணும். அதை நோக்கி தான் நகர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால இந்த மாதிரி அரசியல் ரீதியான நிர்பந்தங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நமக்கு இவங்க கையை பிடிச்சாதான் முடியும் அப்படின்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. சார் விஜய் கரூர் போற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா சார்? போறாருங்க. நான் அப்பதான் அதனால தானே டிஜிபிட்ட மனு கொடுத்தாங்க. இல்ல சார். நீங்க இன்னொன்னு பாருங்க, டிஜிபிட்டே ஒரு மனு கொடுத்துருக்காரு. அது ரகசியமா தானே கொடுத்துருப்பாங்க. ஆமா. இப்போ 1 to 1 தானே. ஆமா, மெயில் போட்டதாக தான் தகவல். மெயில் போட்டு அது எப்படி எல்லாரும் எடுத்து வச்சுட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பத்திரிகையாளர் வெளியிடுறாங்க. எப்படி அது? நான் அவங்கள நம்பி அவங்கள்ட்ட நான் மனு கொடுக்குறேன். அதெல்லாம் நான் சில கோரிக்கை வைக்கிறேன். சார் அந்த மாதிரியான பாதுகாப்பு வேணும், அது வேணும்னு. எப்படி அது இதாகுது? அதை எடுத்து வச்சுட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஓகே. ஒருவேளை சார், எதுக்கு சார் அனுமதி கேட்கணும்? அதாவது போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து போய் பார்க்க போறாரு. அனிதா வீட்டுக்கு போய் பார்த்தாரு. அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவங்க போய் விஜய் பார்த்தாரு. அதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கல. ஏன் இந்த சம்பவத்துக்கு போய் பர்மிஷன் கேட்கணும்னு அரசியலாவே இந்த கேள்வி குற்றம் கேட்கறாங்க. சாட்டப்பட்டவர்ல அவர் ஒருத்தராக இருக்காருல்ல. அவர் பேர்ல எஃப்ஐஆர் இல்லையே சார். குற்றம் சாட்டப்பட்டவர்ன்ற அந்த குற்றம்ன்றது அண்ட் அதர்ஸ் இருக்குது. அது விட்டுருங்க. அண்ட் அதர்ஸில் நாளைக்கு கூட விஜய் சேர்க்கலாம். இவர்கள் அரசியல் ரீதியாக பார்க்கறதுனால விஜய் சேர்க்கல. ஓகே. ஆனால் விஜயை நீங்கள் சட்டப்படி பார்த்தா விஜய் சேர்க்க முடியாது. அப்படி சேர்க்கணும்னா சிஎம் போய் ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டாம்ப் பேட் நடக்குதுன்னா சிஎம்ஐ சேர்த்துற வேண்டியதான். அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் எல்லாரையும் கொண்டு வர முடியாது. அண்ணாமலை ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. ஆமாம். இப்போ நாங்கள் மோடியை கூப்பிட்றோம், பிரதமரை இங்கே ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறோம், கூட்டத்தில் பிரச்சனை ஆகிடுச்சு, வழக்கு போடுறாங்க, மோடியும் சேர்த்து போடுவீங்களா, அவர் இதுக்கு பொறுப்பாவாரா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி விஜய் அந்த கூட்டத்துக்கு வர்றாரு, அவள் தான் கெஸ்ட்டு. பொறுப்பாளர்கள் மற்றவர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க. ஓகே. ஆனால் நான் சொல்ல வர்றது, விஜய் தானே லேட்டாக போனார், விஜயால் தானே இது ஆட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஆமாம். ரெண்டாவது, மற்றவங்க போய் பார்க்குறதுக்கும் இவர் அனிதாவை இவங்கள போய் பார்க்குறதுக்கும் இவங்க வந்து அது சம்மந்தம் இல்லை, வெளியில் இருந்தாங்க. இதில் விஜயே சம்மந்தப்பட்டிருக்காரு. 41 பேர் உயிரிழப்பு, அவர் கட்சியை சேர்ந்தவங்க. ஆமாம். நாளைக்கு விஜய் யார்ட்டையும் கேட்காம போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த உறவினர்கள் போர்வையில் யாராவது விஜய் தாக்கிட்டா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஓகே. எல்லாத்துக்கும் மேலே அவர் உள்ளரங்க கூட்டம் ஒன்று நடத்த போகிறார். மீடியாவுக்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரியான தகவலும் இல்லையா? உள்ளரங்க கூட்டம் ஒன்று நடத்த போகிறார். அந்த கூட்டம் ஒரு மண்டபத்தில் பிடிச்சி அந்த குடும்பத்தை வர வச்சு இழப்பீடு கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரி நடத்துறதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும்ல. ஏன்னா சம்மந்தப்பட்டவர்களும் இது ஒரு சட்ட பிரச்சனையாக மாறி இருக்குல்ல. எஸ். அப்போ நீங்கள் போகும்போது அந்த பர்மிஷன் வாங்கணும்ல. திடீர்னு இவராக கூட்டிகிட்டு இவராக பண்ணிட்டாருங்க, அதில் உறவினர் போர்வையில் ஒருத்தன் வந்து ஓகே எங்கள் வீட்டு குழந்தை இறந்ததுக்கு இவர் தான் காரணம், ஒரு கத்தியால் குத்திட்டான்னா பண்ணுவீங்க, யார் பொறுப்பேற்றுக்கிறது? நிச்சயம். அதனால் பர்மிஷன் கேட்குறாங்க. ஓகே. அப்போ பர்மிஷன்னா போலீஸ் தலையில் அது விழுந்துடும். அதனால் பர்மிஷன்றது போலீஸு இதெல்லாம் போலீஸ் என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க, கொடுக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. போலீஸ்லாம் ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு இடம் கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. மீடியாக்கள் அனுமதி இல்லைன்றது பைத்தியக்காரத்தனம். ஓகே. மீடியாக்களுக்கு பதிலாக நீங்களே ஒரு இதை செட் பண்ணி நீங்கள் லிங்க் கொடுத்துட்டு போகலாம். ஓகே. இப்போ நான் அந்த வசதி வந்து ஆமாம், லைவ் லிங்க் கொடுக்குற வசதி லைவ் லிங்க் கொடுத்துட்டு போங்க, என்ன கெட்டு போகுது? ப்ரெஸ்ஸை பார்க்குறது பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஓகே. பார்க்காம போகிறது அவருடைய பழக்கம். இல்லை ஒரு 10 நிமிஷம் அங்கேயே பேசலாம், அதையும் பேசுகிறதா இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் இவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க, என்னமோ தெரியாமல் வந்துட்டாங்க, இப்போ தான் தெரியுது அரசியல்னா என்னன்னு. ஓகே சார், குறிப்பாக எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, கூட்டத்திலலாம் வந்து தாவேக கொடியை வந்து அசைக்கிறாங்க, பேனர்லாம் வைக்கிறாங்க, ஒரு புதிய கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லிங்கிற துணியில் வந்து எடப்பாடியார் பேசுகிறாரு. கூட்டணி உருவாகிடுமா சார்? ஏங்க நான் தானேங்க பிரேக் பண்ணேன் முதல்ல, நம்ம இதிலே பேசியிருக்கேன். அவர் நேற்று நக்கிறேன்னு பார்த்தீங்களா, பார்க்கலையா? கிட்டத்தட்ட நான் சொன்னதை அப்படியே எழுதியிருப்பாங்க பாருங்க. இன்னும் கூடுதலாக அவர்கள் எப்படி ஃபஸ்ட்டு சந்திப்பு ஆச்சுன்றதை எழுதியிருக்காங்க. ஓகே. சிபிஐ விசாரணை கேட்டு ஆளுநர் தரப்பானுங்க, ஆளுநர் டீம் வந்து பேசிச்சு, ஆளுநரே பேசியிருக்காரு, அமித்ஷா பேசியிருக்காருன்னு. நீங்கள் பொதுவாக இவர்களுக்கு இன்றைக்கி ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனியாக இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு சார் ஒரு ஆப்ஷன் கட்சியை கலைச்சிடுறது, ஒரு ஆப்ஷன் தனியாக போகிறது, இன்னொரு ஆப்ஷன் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இணையிறது, இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் சார், அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட வந்துட்டார்னா பிஜேபி வந்து எடப்பாடியார் கழட்டி விடலாங்கிற ஒரு ஹைப்போதிசிஸும் இருக்குது. ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது சார். உங்கள் ஆப்ஷன் என்ன சார்? பிஜேபி அதிமுக கழட்டி விடுறதுலாம் இவர்களுடைய நரேட்டிவ். சரி.
இன்னைக்கு கூட இவர் புலம்பியிருக்காரு டிடிவி. இதை வைத்து அரசியல் திமுகவுக்கு ஆதரவானோன்னு நீங்க நினைக்காதீங்கன்னு பேசியிருக்காரு. இல்லை அது இல்லை. இந்த கரூர் சம்பவத்தை மரணங்களை வைத்து எடப்பாடி அரசியல் செய்து கூட்டணியில் ஆள் பிடிக்கிறாரு. அதான் பண்ணுவார். அதான் அரசியல். ஓகே. அதே இங்கே கலைஞரோ மற்றவங்கள பண்ணால் சாணக்கித்தனம்னுவீங்க, இவங்க பண்ணால் வேறு எதாவது சொல்லுவீங்களா? உங்களை தோக்கடிக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், கூட்டணி சேருவோம், அவ்வளோதானே. இதில் என்ன இது? இதில் விஜய் தான் அவங்கள ரீச் பண்ணுறாரு. இப்போ 4 ஆப்ஷன் சொன்னீங்க, 5வது ஆப்ஷன் அப்போ ஒன்று சேர்த்துக்குங்க. ஓகே. தேர்தல் புறக்கணிப்பு. நான் 4 ஆப்ஷன் சொன்னேன். ஆமாம். 1 தேர்தல் புறக்கணிப்பு. சரி. கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தேர்தலில் ஈடுபட போகிறோம். திமுக மாதிரி மதிமுக மாதிரி. ஓ, திமுக 49 கட்சி ஆரம்பிச்சு அதை விட்டுருங்க. மதிமுக மாதிரி தேர்தல் புறக்கணிப்பு. 2 தேர்தல் இது கட்சியை கழிச்சிட்டு ரஜினி மாதிரி மன்றத்தா இயங்கிறது. 3 தனியாக நிற்கிறது. ஓகே. 4 என்டிஏ கூட்டணி. அவ்வளோதான். இந்த தனியாக நிற்கிறது வந்து இப்போ விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். தனியாக நகுட பாண்டிகளை வச்சுக்கிட்டு நம்ம தனியாக நிற்க முடியாது. நாளைக்கே பிரச்சாரம் ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்தால் கூட இவர் தப்பிச்சு ஓடிடுவார். ஆனந்த். யார்? புஷி ஆனந்த். இதை போலீஸ் தான் நம்மளை துரத்துதுன்னு நினச்சி ஆனால் 1 நிமிஷம் நின்று போயிடுவார். அந்த தைரியசாலியில் வச்சுக்கிட்டு. சார் இப்போவும் புஷி ஆனந்த் தலைமறைவாக தான் இருக்காரா? ஆமாம், இப்போவும் தலைமறைவாக தான் இருக்காரு. அதனால் இந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளரை அசிங்கப்படுத்துறாங்க. அதாவது எங்கே இருக்காருன்னு தெரியல, அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. நாளைக்கு நீங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு ஒரு வீரம் பேச முடியும்? விஜய் கூட ஒரு இது இருக்குது, என்னை கைது பண்ணுங்க, வேணா எம்எல் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காரு, வெளியில் இருக்காரு. நிர்மல்குமார் இருக்காரு, ஆதவ் வந்துட்டார் சென்னைக்கு. நிர்மல்குமார் தலைமறைவா இல்லை? இல்லையே. ஓகே. அவர் தலைமறைவா இல்லை. ஆனால் இப்போ கூட நிர்மல்குமார் ஃபோன் போட்டு பாருங்க, பேசுவார். ஓகே. ஆனால் இவர் தலைமறைவுனா எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு எந்தவித அந்த ஜானுன்னு ஒரு ஆள் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணால் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் செட் பண்ணி இன்றைக்கி பாதி பேர் கட்சியில் உள்ளுக்கு வர முடியாமல் போய் இன்றைக்கி சட்டக்குழுலாம் இந்த ஜான்லாம் தலையிட்டு போட்டது தான். இப்போல்லாம் தெரியுதா? சரி, இவ்வளோ நடந்துச்சே, இந்த ஜானுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, என்னென்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணலாம்ல. நீங்கள் போட்டு அடிக்கிறாங்க, டிஎம்கே பக்காவாக ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி அடிக்கிறாங்க. அதை எதிர்கொள்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் கட்சியை கொண்டு போகணும், ஏதாவது இருக்கா ஐடியா? எங்கே இருக்காருன்னு தெரில. இதுதான் இவர் நிலைமை. இப்போவும் விஜய் அவர்கள் வந்து புஷி ஆனந்தையும் ஜானையும் நம்புறாரா சார்? இவ்வளவு நடந்தும் இப்போவும் விஜய் புஷி ஆனந்தையும் ஜானியை நம்பினார்னா பெரிய புதகுலி போயிடுவார். நம்புறாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஓகே. ஆனால் விஜய் சொந்தமாக முடிவெடுக்கிறார் இப்போ. ஆமாம், வேற என்ன? இப்போ பிஜேபி இது என்டிஏ கூட பேசிகிட்டு இருக்கிறதுலாம் சொந்தமாக முடிவு எடுக்கிறது தானே. 3-4 சுற்று பேச்சுவார்த்தை போயிடுச்சு. பவன் கல்யாண் பேசிட்டாரு. விஜய் கூட பவன் கல்யாண் பேசியிருக்காரு. பவன் கல்யாணம் எப்போ பேசிட்டார். ஓகே. நீங்கள் தைரியமாக முடிவெடுத்து வாங்க பண்ணலான்னு. எடப்பாடி 2 தடவை பேசிட்டாரு. ஓகே. சம்பவம் நடந்தோன்னு ஒரு தடவை. ஓே. இந்த கொடி பறக்குது குமாரபாளையம் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் விஜய்கிட்ட 2வது சுற்று பேசினாரு. ஓகே. பாஜக தரப்புலையும் பேசியிருக்காங்க. ஓகே. அமித்ஷா பேசியிருக்காரு. ஓகே. அவ்வளோதான், வேற என்ன வேணும்? இனி அடுத்தடுத்த நகர்வுகள் எனக்கு தெரிஞ்சு 75% விஜய் அங்கே போகிறது உறுதி. ஓகே. என்டிஏக்குள் விஜய் போவது உறுதி. 25% ஏதாவது இவருக்கு குழப்பி ஏதாவது பேக் அடிச்சா உண்டு. அப்படி பேக் அடிச்சாருன்னா விஜய்க்கு இதோட சான்ஸ் முடிஞ்சிடும். ஓகே சார். சார், அதாவது லீகலாக என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? ஆர்டர் ரிசர்வ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அது வந்து பவர் ஆஃப் தி கோர்ட் தான், நம்மளால் எதுவும் நம்ம முன்முடிவுக்கு வர முடியாது. என்ன சார் வர வாய்ப்பு இருக்கு? சிபிஐ விசாரணைக்கு போக வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிறது கரெக்டுன்ற முடிவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரவே வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எஸ்ஐடியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அவங்க போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற தலைமை, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு டீம் போடலாம். ஓகே. இல்லையா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். இது எது போட்டாலும் இங்கே இருக்க 2மே கலைஞ்சிரும். ஓகே. ஒன்றும் இதாகாது. அதுமாரி நாங்கள் தனியாக விசாரிப்போம் பண்ணால் அதெல்லாம் பண்ண முடியாது. இது நடக்கும். இந்த சட்டப்பிரிவு வந்து கொஞ்சம் கஷ்டமான சட்டப்பிரிவு. ஓகே. இவர்கள் மேலே போட்டிருக்க வழக்கு விஜய் மேலே போட்டிருக்கிற, விஜய் மேலே இல்லை, புஷி ஆனந்த். ஓகே. ஓகே. அதில் இவர் பேரும், அதாவது கரூர் எஃப்ஐஆர் ஆதவ் அர்ஜுனா பேரும் இருக்குது. ஓகே. அந்த எஃப்ஐஆர் வழக்கு நடந்துச்சுன்னா நீதிமன்றம் குவாஷ்லாம் பண்ணாது. ஓகே. கொஞ்சம் கடினமான பிரிவு. 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை கிடைக்கும். அதனால் இந்த வழக்கை ஒழுங்காக நடத்துகிற வேலையை இவங்க பண்ணணும். அதாவது தாவேக்க பண்ணணும்னு சொல்ல வரீங்க. ஓகே. இந்த வழக்கு கரூர் எஃப்ஐஆர் சாதாரண எஃப்ஐஆர் கிடையாது. இது ஒழுங்காக நடத்துனாங்கன்னா சிக்கலாகிடும். ஓகே. இவர்கள் தனியாக இதே மாதிரி நின்றுக்கிட்டு எல்லாம் நடத்துனாங்கன்னா அவங்கள முடிச்சு விட்ருவாங்க. ஓகே. அப்போ இவர்களுக்கு சட்டம் மற்ற விஷயங்களில் எல்லாம் ஹெல்ப் பண்ணுற நான் என்டிஏ இந்த மாதிரிலாம் போனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு. ஓகே. பொலிட்டிக்கலாக எப்படி சார் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது?
பொலிட்டிக்கலானா எதை கேட்குறீங்க? அரசியல் விஜயோடைய அரசியல் அடுத்த கட்டமாக விஜயோடைய அரசியல் நான் தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். அவரு கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டாரு. நம்ம தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, ஓகே நம்ம இந்த கூட்டணியோட போகிறது தான் பெட்டர், Okay. ஏன்னா டிஎம்கே வீழ்றது தான் முதல் லட்சியம் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்காரு. ஓகே அதில் சில சங்கடங்கள் மற்ற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அநேகமாக முடிந்து விடலாம். ஓகே ஃபஸ்ட் இடத்துல தலைமை ஏடிஎம்கே, ஏடிஎம்கே செகண்டு தாவேகா, தேர்டு பிஜேபி, அப்புறம் பாமக, தேமுதிக. இந்த ஆர்டர், ஓகே சார். இந்த அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வாதங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜய் தரப்புக்கு சாதகமான ஒரு ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் வந்து வழக்கறிஞர்கள் தரப்பும் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுடைய பார்வை விரிவாக வச்சுருக்கீங்க. அதே போல் பொலிட்டிக்கலாக என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் வந்து அகாமடேட் ஆக வாய்ப்பு இருக்குது, விஜய் தனித்து துணிந்து முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டார்னு உங்களுடைய பார்வை வச்சுருக்கீங்க. குறிப்பாக தாவேக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணி விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து கொடுத்து பேசியமைக்கு நன்றி முத்துரை சார்.